தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நவம்பர் மாதம் 14ஆம் தேதி காலை 9 மணி அளவில் இந்த வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கோம். நான் உங்கள் அருண்குமார். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் கடந்த 2 நாட்கள் முன்னாடி வரைக்கும் நல்ல மழை பெஞ்சது. அதாவது நேற்று முன்தினம் பரவலாக நல்ல மழை பெஞ்சது. அதிகபட்சமாக சீர்காழியில் 14 சென்டிமீட்டரும், பாண்டிச்சேரியில் 12 சென்டிமீட்டரும், கொள்ளிடத்தில் 13 சென்டிமீட்டரும் மழை பதிவானது. அதுக்கு அப்புறமா நேற்று பார்த்திங்கன்னா பெருசாக மழை இல்லை. ஆனால் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு பரவலான மழை கிடைச்சிது. இந்த நேரத்தில் இன்னிலிருந்து, அதாவது நவம்பர் 14 இன்னிலிருந்து 15, 16 இந்த 3 நாட்கள் பார்த்திங்கன்னா பரவலாக கனமழை தமிழ்நாட்டில் பெய்ய போகுது. இது வலுவான கிழக்கு திசை காற்று காரணமாக இந்த ஒரு மழை பெய்ய போகுது. வங்கக்கடலில் நீடித்து வந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அது மறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அந்த மறைந்த நிலையில் ஒரு ஈரப்பதம் நிறைந்த காற்று பார்த்திங்கன்னா வலுவாக இழுக்குவதன் காரணமாக இந்த ஒரு மழையானது தமிழ்நாட்டில் பெய்ய போகுது. அது எந்தெந்த மாவட்டங்களில் பெய்ய போகுது, தற்போதைய வானிலை நிகழ்வுகள் எப்படி இருக்குது, அடுத்த 3 நாட்கள் எங்கெங்கே மழை இருக்க போகுதுங்கிற ஒரு தகவலை இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க செயற்கைக்கோள் படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம், கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிகமாக உயர் மேகங்கள் காணப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் வங்கக்கடல் பகுதியில் அடுக்கடுக்கான மழை மேகங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே போல் நம்மளுடைய கடலோர பகுதிகள், டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளில் பரவலான மழை மேகங்கள் ஆங்காங்கே உருவாகிட்டு இருக்கு. ரேடார் படத்தை பார்க்கும்போது நமக்கு தெரிய வரும். இந்த நேரத்தில் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய தென் கடலோர மாவட்டங்கள், டெல்டா கடலோர மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதனுடைய தாக்கம் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கொங்கு மண்டலங்களில் காணப்படும். அதாவது கொங்கு மண்டலங்கள்லையும் பரவலான கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. வடக்கு உள் மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்காதீங்க. அதாவது வேலூர், ராணிப்பேட்டை, அதே போல் நம்ம திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரளவுக்கு, அதாவது லேசான முதல் மிதமான மழை மட்டும் இருக்காதான வாய்ப்புகள் உண்டு. அதை தாண்டி கனமழை, மிக கனமழை வாய்ப்புகள் அந்த மாவட்டங்களுக்கு கிடையாது. இதை தவிர்த்து எஞ்சிய மாவட்டங்களில் ஓரளவுக்கு ஆங்காங்கே லேசான முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும், ஒரு சில இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு. இந்த நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் கனமழை சொல்லியிருக்கோம். இந்த நேரத்தில் உட்பகுதிகள் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அதேபோல் கடலூர் உட்பகுதிகள், அதேபோல் நம்மளுடைய அரியலூர், மயிலாடுதுறை, இந்த ஒரு இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அந்த மாவட்டங்களுக்கும் உண்டு. திருச்சி மாவட்டத்திலும் ஆங்காங்கே பார்த்திங்கன்னா லேசான முதல் மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் குறிப்பாக நம்மளுடைய கீரனூர் சரௌண்டிங், அதே போல் நம்ம துவாக்குடி சரௌண்டிங், அதே போல் நம்மளுடைய அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் ஒரு கனமழை பதிவாகிறதான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இந்த ஒரு தாக்கம் கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்திலையும் காணப்படும். சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் மற்றும் அதனை ஒட்டிக்கூடிய எடப்பாடி, சங்ககிரி சரௌண்டிங்கில் இந்த வாட்டி நிச்சயமாக மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. மதுரை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், தேனி மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பதிவாகிறதான வாய்ப்புகள் உண்டு. விருதுநகர் மாவட்டம், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சாத்தூர் சரௌண்டிங்கில் நிச்சயமாக இந்த சுற்று மழை இன்றோ அல்லது நாளையோ பார்த்திங்கன்னா கனமழை பதிவாகிறதான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. இந்த சுற்று மழை, இந்த 3 நாட்கள் பெய்யக்கூடிய மழை தமிழ்நாட்டில் பரவலான இடங்களில் பதிவாகிறதான வாய்ப்புகள் உண்டு. இந்த இடங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பெரும்பாலும் லேசான முதல் மிதமான மழை விட்டு விட்டு காணப்படும். அவ்வப்போது சென்னையில் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகிறதான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக சென்னையை எடுத்துக்கொள்ளும் போது சென்னையின் நம்ம தரமணி சைடு, அதே போல் பெருங்குடி அந்த பகுதிகள் மற்றும் பெசன் நகர் அந்த ஏரியானா பார்த்திங்கன்னா ஒரு கனமழை பதிவாகிறதான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது அடுத்த 3 நாட்களுக்குள்ளே. புதுவையில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதுவையின் ஒரு சில இடங்களில், புதுவை, நாகப்பட்டினம், காரைக்கால் அந்த ஒட்டின இருக்கக்கூடிய இடங்கள், அதாவது புதுவையிலிருந்து நம்ம காரைக்கால் இடைப்பட்ட பகுதியில் ஒரு சில இடங்கள் பார்த்திங்கன்னா மிக கனமழை பதிவாகக்கூடும். அது கடலூர் மாவட்டத்திலையும் அந்த ஒரு மழை அளவுகள் அதிகமாக பதிவாகிறதான வாய்ப்புகள் அடுத்த 3 நாட்களுக்கு உண்டு. அதனால் 3 நாட்கள் பார்த்திங்கன்னா பரவலான மழை தமிழ்நாட்டில் பெய்யுங்கிறதுனால நம்ம ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா தினசரி பார்த்திங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டருக்கும் கூடுதலான மழை எதிர்பார்க்கலாம். அதிகபட்சமாக 12 சென்டிமீட்டர் முதல் 14 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். குறைந்தபட்சமாக பெரும்பாலான இடங்களில் 2 முதல் 3 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகிறதான வாய்ப்புகள் அடுத்த 3 நாட்களுக்கு உண்டு. அடுத்த 3 நாட்கள் பிறகு 17ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் மழையோட தீவிரம் குறையும். டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள் மட்டும் ஒரு சில இடங்களில் 17ஆம் தேதிக்கு மேலே லேசான முதல் மிதமான மழை பதிவாகிறதான வாய்ப்புகள் உண்டு. இதற்கு அடுத்ததாக அடுத்த காற்று சுழற்சி உருவாகும் போது தமிழ்நாட்டில் மழை இருக்கிறதான வாய்ப்புகள் உண்டு. இந்த வருடம் பார்த்திங்கன்னா மிகவும் சவாலாகவே இருக்கணும்னு சொல்லலாம். வடகிழக்கு பருவமழையுடைய கணிப்புகள் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கொங்கு மாவட்டங்கள் மழை கிடைச்சிருக்கு. அதேபோல் நம்ம தென் மாவட்டங்கள்லையும் ஒரு சில இடங்களில் நல்ல மழை கிடைச்சிருக்கு. வட மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை வாய்ப்புகள் குறைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். பெரும்பாலான இடங்களில் மழையோட தீவிரம் குறைஞ்ச அளவில் பதிவாகிருக்கு. மழையே சில இடங்களில் பதிவாகலைங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறது. நம்ம கையில் எதுவுமே கிடையாது. நடக்கிறது என்னமோ அதை தான் நம்ம பார்க்க முடியும். நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபெயிலியராக கண்டிப்பாக இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் ஒரு
டிசம்பர் மாதம் வரைக்கும் நம்ம வந்து மழைக்காலம் சொல்லலாம். ஜனவரி வரைக்கும் இருக்குது. எப்போ வேணாலும் நடுவில் வந்து ஒரே நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மழையோட தீவிரம் பூர்த்திகரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால இப்போதைக்கு நம்ம சைடில் இருந்து எதுவும் இப்போ சொல்ல முடியாது. பார்ப்போம் பொறுத்திருந்து. இந்த ஒரு வீடியோ பதிவை நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்தடுத்த வானிலை பதிவுகளில் உங்களுக்கு என்ன தெளிவான தகவல் உங்களுக்கு நான் வந்து பகிரப்படும். இந்த ஒரு வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்வி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பதிவு உங்களுடைய நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.